வாங்காம அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏக்கம். என்ன ஏக்கம்? எனக்கு சொந்தமான கனித்தோட்டம் கண்ணெதிர இருந்தோம் அதை தொட்டு பறிச்சு சுவைக்க முடியலங்கிற ஏக்கம். உங்களுக்கு சொந்தமான அந்த கனித்தோட்டம் கூட தொட்டு பறிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லிச்சா? கனித்தோட்டம் தடை போடல, ஆனா அது என்னைக்கு போடவும் போடாது. ஆனா என் கடமை எனக்கு தடை போட்டுருச்சு. என்ன கனவு? பாச கடமை. அந்த கடமை மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் இந்த தேன் கனித்தோட்டத்தை உலுக்கி எடுத்து சுவைக்க போறத யாராலும் தடுக்க முடியாது. ஓஹோ, பேஸ் பேஸ். கல்யாணமாய் வருஷமாயிட்டாலும் கரைக்கு வந்து ரொமான்ஸ் பண்ண என்ன விடல போல இருக்கு. விஷயம் தெரியாம பேசாதீங்க. வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு புருஷன் போட்டாட்டி 2 பேர் அங்க கொஞ்சி குழாவிக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கு? அதுதான் ரிலாக்ஸா இருக்கட்டுமேனு கடற்கரை பக்கம் வந்தான். கை வந்து ஐயாயிரம் வளர்ற பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? அம்மா செல்வி, நீயும் பாத்தியா? உன் புருஷன் சொல்ற சரியா? நான் ரோதனை பண்றேனாமா. ஐயோ அண்ணா, அவர் ரோதனைன்னு சொல்லல, சோதனைன்னு சொல்றாரு. அவர் தரும தங்கச்சி பிரியாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு புருஷ வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா அது வரைக்கும் நாங்க பிரிஞ்சா இருக்க முடியும். அதனாலதான் இந்த மாதிரி வெளியே வந்து ஒருத்தர் மனசை பரிமாறிக்கிறோம். அததான் அந்த நேரத்தில் நீங்க வந்ததுனால என் புருஷன் ரோதனைன்னு சொல்றாரு. அது ரோதனை இல்ல, வேதனை. குடும்பஸ்னார் இருந்தா புரிஞ்சிருக்கோம். நான் தான் கல்யாணம் ஆகாம வண்டி கட்டையா சுத்தரவனாச்சு. அதான் உங்க நிலம புரியாம சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி போந்துட்டேன். சரி, இந்த கரடிக்கு இன்னைக்கு வருமானம் ஒண்ணும் இல்ல. சாப்பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு தான் வரணும். சோதனையா வந்ததில்ல மனசுல வச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்றது தாயி. என் மாப்பிள்ள என்ன எப்படி எல்லாம் பேசுற? சிவபூஜை கரடியா நீ? இருண்டு கிடந்த என் வாழ்க்கையில ஒரு காலத்துல ஒளி வெள்ளமா வந்த சித்ரா பௌர்ணமி நிலவியா நீ? இப்படி எல்லாம் பேசலாமா? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? ஐயோ, என்ன செய்வேன்? உனக்காக எங்க வீட்டு சமையல் கட்டு எப்பவும் திறந்தே இருக்கும். நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். ஆமாடா, இனிமே நீங்க விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. அப்புறம் எங்களால அதை தாங்கிக்க முடியாது. உங்க முகத்துல சோர்வு தெரியுதே. ஏன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையா? முதல்ல வாங்க, வீட்டுக்கு போய் நல்ல வயிறார சாப்பிடலாம். அன்பு பரிமாறத்தோட உணவு பரிமாறத ரொம்ப முக்கியம். வாங்க போலாம். சினிமா சைடுல இருந்து சொத்தெல்லாம் வைத்துட்டு வந்த அதே தேவன்கோட்டை ஈஸ்வர் தான். என்ன கதாநாயகனாலும் வந்தேன், கடைசியில ஒரு பவர் ஸ்டார் கூட ஆக முடியல. சொத்து போனது மிச்சம், சோத்துக்கெல்லாம் மலையிறது சச்சம். ஆமா, நீங்க யாருன்னு தெரியலையே. நானும் உங்க ஊருதான். விஜய ரகுநாத பூபதி சுரக்குமார் ரகு. ஆனா நம்ம ஜமீன் வீட்டு வாரிசு ஆரம்பன. நீங்க எங்க? இங்க என் ஃப்ரெண்டு பார்க்க அப்பப்ப சிட்டிக்கு வருவேன். சரி, வர வழியில கார் கொஞ்சம் மக்கராயிருச்சு. அச்சோ, அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம. ஒண்ணும் பண்ணாதீங்க, உங்க போனை மட்டும் கொஞ்சம் கொடுங்க. ஹலோ ஜீவா, நீங்க நம்ம ஜமீன் வண்டி கொஞ்சம் மக்கெட் பண்ணிடுச்சு, கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா? சரி, ஓகே, சரி. எல்லாம் நம்மளால தான், எந்த வண்டியாலும் சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. வந்தனே பார்த்துக்கலாம், சரியா? நீங்க பார்த்துட்டு ரெடி பண்ணிட்டு போங்க, நான் கிளம்புறேன். சரி, பிட் பாக்கெட் அடிக்க. என்னது பிட் பாக்கெட்டா? மோசமான வேலையாச்சு. கெட்ட தொழில் வேற. ஐயோ ஆரம்பனா, நீங்க எனக்கு மாதிரி பிட் பாக்கெட் இல்லைங்க. பிட் பாக்கெட் நடிக்கிற ஒரு சீனு என்ன வில்லனோட அடியாளங்களா அடிச்சு நொறுக்கணும்னு வந்தேன். கடைசியில பிட் பாக்கெட் அடிக்க விட்டாங்க. ஆனா ஒன்னு ஆரம்பனா, ஏன்னா மிஞ்ச இந்த வேஷத்துல மிஞ்சற காலே இல்லையே. சரி, நீங்க ஜியா வந்தா கார் ரெடி பண்ணிட்டு கிளம்புங்க, எனக்கு வேலைக்கு நான் கிளம்புறேன். செலவுக்கு ஏதாவது பணம் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டான். சார், ஜமீன் மிஸ்டர் ஜீவன் மெக்கானிக் நீங்களா? அதான் என் கார் உள்ளதான் நிக்குது, அங்க பாட்டு வரீங்களா? ஒரு நிமிஷம் பார்த்து. ஓகே. சார், வண்டி ரெடி ஆயிடுச்சு சார்.
என்ன அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டீங்களா? பரவாயில்லையே. நான் ஒரு நிமிஷம். மிஸ்டர் ஜீவா, இந்தாங்க. எடுத்துக்கோங்க. எனக்கு அவ்வளவு வேண்டாம். எனக்கு 500 ரூபா போதும். என்னங்க நேரம் ஒர்க் ஷாப் போயிருந்தா அது இதுன்னு சொல்லி 10,000 20,000 வாங்கி இருப்பாங்க. நீங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க, வெறும் 500 ரூபாய் போதும் சொல்றீங்க. சார், உழைப்புக்கு ஏற்ற ஊழியத்தை வாங்கினா தான் அது என்னைக்கு நிலைக்கும். அளவுக்கு அதிகமா வாங்கினா அது வேற வழியில் போயிடும். சரி சார், நான் வரேன். சரி, பார்த்து போயிட்டாங்க. சார், நல்ல மனுஷங்க இருந்தால்தான் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல மனுஷன் இல்ல இந்த ஜீவா ஒருத்தர் நினைக்கிறேன். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஏண்டா தொப்பையா, சொல்லுங்க. ஏண்டா எங்க ஊர் குளத்து படத்துல இருந்து இந்த ஊர் சேலம் மட்டும் தின்னி இந்த வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறத பத்தி என்னடா பேசிக்கிறாங்க? அது ஒண்ணு இல்லைங்க பொன்னாடி. அப்பன் சம்பாதிச்சு சும்மா உட்காந்துக்கிட்டு, அப்பன் சம்பாதிச்சு வச்சு சொத்த சும்மா உட்காந்துக்கிட்டு அவுத்துட்ட கலதை யாரு சுத்திட்டு இருக்குதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க பண்ணாடி. அவுத்துட்ட கலதையாட்டு இருக்கிறான்னு சொல்லி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நீ சொல்லல அண்ணாடி, நான் இதுக்கு அப்படி சொல்றேனுங்க. ஊருக்குள்ள அப்படி சொல்றாங்க. ஊருக்குள்ள சொல்றாங்களா? சரி, அந்த கரும்பியெல்லாம் விடுறா. ஏட்டா வடவள்ளி பொங்கல்னு சொன்னாங்க. எங்கடா நானும் வந்ததுல இருந்து பாடுறேன். ஒரு பிகர கூட கண்ணுக்கு தட்டுப்பட இருக்கு. அது பண்ணாடி, அது நீங்க வர்றது தெரிஞ்சாவே ஊர் பொம்பளை எல்லாம் சேலை காடா ஜாக்கெட்டு காடா சட்டி காடான்னு ஓடியே வராங்க. நீ ஒருத்தும் போதும் கூட இந்த சீலமுட்டியில என்னோட பேரை கெடுக்கிறதுக்கு நீ ஒருத்தும் போதும் கூட வேற யாரும் தேவையில்லை. ஐயோ, ஊருக்குள்ள அப்படி சொல்லிக்கிறாங்க. ஐயோ, என்ன வெயில், என்ன வெயில். அண்ணாடி வெயிலா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் போட புதுங்க. என் மனு பெண்களுக்கு கொள்ள மனசு தாங்காதுங்க. இதே 60 வயசு கிளவியா இருந்தா நீ போய் பட பிடிப்பியாடா? உனக்கு எதுக்குடா அந்த வேண்டாம்? கொஞ்சம் சும்மா இருந்தா அதை முடிச்சு போடுங்க. ஊருக்கு புதுசு இருக்குது, பொண்ணு பார்த்ததில்லையே. ஆமாங்க, நான் இந்த ஊருக்கு புதுசுதான். இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கட்டிருக்காங்களே, அதுக்கு நர்ஸ் வேலைக்கு வந்திருக்கேன். திடீர்னு நஞ்சு வலிக்கிறது. ஆமா, நடிப்பு. இவனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்ல பல்லுகள்ல கட்டி போடுங்க. என்ன நடிக்கிறியா? இந்த சுகுணா ரொம்ப பொல்லாதவ, ஜாக்கிரதை. என் பேரு முத்து கவுண்டரு. ஊருக்குள்ள கொண்டமுத்து கவுண்டரு, கொண்டமுத்து கவுண்டரேன்னு கூப்பிடுவாங்க. ஆமா, இவரு பெரிய நிலமான சமையல். அப்படி ஊருக்குள்ள வந்தா கையெடுத்து கூடாது. ஏய், சொன்னாலும் சொல்லாட்டியுமே நான் ஒரு காலத்துல குளத்துல போய்
எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? என்னமோ ஜமேன்னு அழைக்கிறீங்களா ஊருக்குள்ள? அந்த காலத்துல ஏதாச்சும் ஜக்கா வண்டி வச்சுட்டீங்களா? ஒரு குதிரை வண்டி வச்சுட்டீங்களா? ஏய், உன்ன மாதிரி ஒருத்த கூட இருக்குன்னு நீ மூல கடைக்கு போகணும், தண்ணி வளைக்கு போகணும், மர வளத்துக்கு போறதுனால காசு இருக்குது. குதிரை வண்டிய கடை வச்சிருக்கு, ஒரு குடுக்கா வண்டி கூட வச்சிருக்க முடியாதா? இன்னைக்கு என்னமா திருந்திட்டு பேத்தி கூடாது முன்னாடி ஃபர்ஸ்ட் வரலாறு எடுத்து பார்க்கணும். தன்னை போல உளர கூடாது. யோ இங்க பாருங்கயா, இப்ப எங்களுக்கு வழி சொல்ல போறியா இல்லையா? என்ன 2 பேர் வந்ததுல சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? இது உங்களுக்கு வேலையா? உங்க சண்டையை வேடிக்கை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். வழி நான் காட்டுறவா? காட்டுறியா? ஒரே அடியா இப்படி ஏன் இப்படி சில்லறத்தனமா நடந்துக்கிற? ஜொல்லு ஒழுகுது பாரு, தொட. எதுக்கு கிலோலா போட்டு தர சொல்லு. என்னமா எனக்கு போடணும்னு தோணுச்சுங்க. நீ ஜொல்லு ஒழுகுறல்ல, அதான் ஒரு கிலோல போறோம். அல்ல கஜினியே கொஞ்சம் அடக்கி எனக்கு டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஓட போட சொல்லி. ஏய் போலாமா? போலாம். யோ உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்ல. என் பேரு அது சொன்னா உனக்கு புரியாது கண்ணு. நீ தப்பா நினைப்பிய. சொல்லி போல என்ன பேருன்னு. சொல்லிட்டா இல்ல கண்ணு, ஏதோ ஒரு பேர் வச்சு நீயே கூப்பிடு. சொல்லியா? தொப்பையா. தொப்பைனா சின்ன பேரு தொப்பை. இங்க பேர் இப்படி இல்லாம பேர் வச்சிருப்பாங்க. சரி எதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வா, பேசிக்கலாம். சரியா? போயிட்டு வர தப்பையா. கண்ணத்தை வேற சொல்லிட்டு போற. பாத்து போவாம பாத்து போ. நீ இதே எல்லாத்துக்கும் ஊசி ஓடுவியா? நீ கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா முன்னாடி பெரிய ஊசிய மாட்டு தெளிடுவாரு கண்ணு. கொஞ்சம் பார்த்து சாக்குதா போ கண்ணு.